நள்ளிரவில் வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். வெந்து போன உடம்புடன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த கணவர். இளைஞரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற அக்கம் பக்கத்தினர். 4 நாட்கள் சிகிச்சைக்கு பின் காத்திருந்த அதிர்ச்சி தகவல். கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கட்டிய கணவனை மனைவியே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? ஜோகுலாம்பா பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. யாரு இந்த நேரத்துல எப்படி கத்துறான்னு கிராம மக்கள் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ உடம்பு ஃபுல்லா வெந்து போன நிலையில இளைஞர் வெங்கடேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஓடி வந்திருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான கிராம மக்கள் வெங்கடேஷ் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உடனே ஆம்புலன்ஸை போன் பண்ணி வர வச்ச கிராம மக்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வெங்கடேஷோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வீட்டுல பதுங்கியிருந்த மனைவி பத்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் வெங்கடேஷ் ஏன் கொலை செய்யப்பட்டாரு, கணவனுக்கும் மனைவிக்கு இடையே என்ன தகராறு அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. தெலங்கானாவில் உள்ள ஜோகுலாம்பா பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷுக்கும் பக்கத்து ஏரியாவை சேர்ந்த பத்மாவுக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. கல்யாணமான புதுசுல மனைவி குழந்தைகள்னு வெங்கடேஷ் ரொம்ப மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. மனைவிய அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்றதுன்னு குடும்பத்து மேல அக்கறையா இருந்திருக்காரு வெங்கடேஷ். இப்படி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த வெங்கடேஷ் நாள் போக போக மதுவுக்கு அடிமையாயிருக்காரு. அடுத்து எந்த நேரமும் மது போதையில வீட்டுக்கு வர்றது, சரியா வேலைக்கு போகாம வீட்லயே படுத்து கிடக்கிறது, சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொடுக்காம மது குடிச்சு அழிக்கிறது, மனைவி சேர்த்து வச்ச பணத்தை திருடிக்கிட்டு போய் குடிக்கிறதுன்னு ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருந்திருக்காரு வெங்கடேஷ். கணவனோட செயலை பார்த்து கடுப்பான மனைவி பத்மா, இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? சம்பாதிக்கிற காசை குடிச்சே அழிச்சா நம்ம குழந்தைகளோட எதிர்காலமே வீணா போயிரும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத வெங்கடேஷ் என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு மனைவிய போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காரு. இதனால கடுப்பான பத்மா ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசி இருக்காங்க. ஆனா அப்பவும் திருந்தாத வெங்கடேஷ் அன்னைக்கு நைட்டும் பத்மாவை போட்டு அடிச்சு பிரச்சனை பண்ணி இருக்காரு. இதனால நள்ளிரவுல மறுபடியும் ஊர் பெரியவங்க கிட்ட நியாயம் கேட்டு போயிருக்காங்க பத்மா. இந்த நேரத்துல என்னமா பண்ண முடியும், இப்ப நீ அமைதியா வீட்டுக்கு போ, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு பத்மாவை சமாதானப்படுத்தி ஊர் மக்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால கடும் கோபத்தோட வீட்டுக்கு திரும்பின மனைவி பத்மா தூங்காம இருந்திருக்காங்க. அடுத்து திடீர்னு காலையில 5 மணிக்கு வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல எண்ணெய கொதிக்க வச்ச பத்மா அது தூங்கிட்டு இருந்த கணவன் வெங்கடேஷ் மேல ஊத்தி இருக்காங்க. இதனால உடம்பு ஃபுல்லா வெந்து போன நிலையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன வெங்கடேஷ் 4 நாட்கள் சிகிச்சையில இருந்து சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் பத்மாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.